வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். மேற்கு ஆசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு. நீதிபதி முத்துக்குமரன் அறிவிப்பு. புதுச்சேரியில் புதிய கட்சியான லட்சிய ஜனதா கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜக அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதால் தொண்டர்களிடையே கடும் அதிருப்தி. இந்தியா முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் இன்று காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தொழுகை. ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள். அமெரிக்க அதிபர் கடும் விமர்சனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு ஆசிய நிலவரம் குறித்து பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார். பிரதமர் நரேந்திர மோடி பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளப்பதிவில் பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது. அப்போது அவருக்கும் பக்ரைன் மக்களுக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறினார். பின்னர் மேற்கு ஆசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதித்ததாக தெரிவித்தார். இதில் வளைகுடா நாடுகளின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது ஈரான் நடத்தி வரும் தாக்குதல்களை கண்டித்ததோடு கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்வது முக்கியம் என வலியுறுத்தியதாக கூறினார். மேலும் கடல் வழிகளை பாதுகாப்பாகவும் திறந்தவையாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து பக்ரைனில் வாழும் இந்தியர்களின் வாழ்வை உறுதி செய்வதற்காக நன்றியும் தெரிவித்தேன் என குறிப்பிட்டிருந்தார். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்க உள்ளதாக நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ், அவரது மகன் ஃபெனிக்ஸ் ஆகியோரை 2020ஆம் ஆண்டில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் வைத்து தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து அப்போதைய காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் ரகு, கணேஷ், பாலகிருஷ்ணன் உட்பட 9 காவலர்கள் கைது செய்து மதுரை மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து இந்த வழக்கு மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் சம்பவம் நடந்தபோது சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் ரேவதி, பியூலா, உதவி ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியம் அளித்தனர். மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து 6 ஆண்டுகள் மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் கைதானவர்கள் தங்களுக்கு ஜாமீன் கோரி மாவட்ட உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த நிலையில் வழக்கின் விசாரணை நிறைவடைந்ததால் வருகின்ற 23ஆம் தேதி தீர்ப்புக்காக ஒத்திவைத்து நீதிபதி முத்துக்குமரன் உத்தரவிட்டிருந்தார். நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய சாத்தான்குளம் சம்பவத்தில் நாளை மறுநாள் தீர்ப்பு வழங்கப்பட இருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிய கட்சியான லட்சிய ஜனதா கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலையொட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதியும் பாஜக கட்சிக்கு 14 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் புதிய கட்சியான லாஜகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 2 முறை ஆளும் கட்சியாகவும் இதர கட்சியுடன் கூட்டணியாகவும் வென்றது. ஆனால் தற்போது வெறும் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது தொண்டர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் இன்று காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமிய நாட்காட்டியின் 9வது மாதமான ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு மிகவும் முக்கியமான மற்றும் புனிதமான மாதமாக கொண்டாடப்படுகின்றன. ரம்ஜான் மாதத்தில் இஸ்லாமியர்கள் தங்களது கடமைகளில் ஒன்றான நோன்பு இருப்பது வழக்கமாக உள்ளது. இந்த மாதத்தின் இறுதியில் வானில் தோன்றும் பிறையின் அடிப்படையில் இன்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் இன்று காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையடுத்து மும்பையிலும் ஜூமா மஸ்ஜித், மஹிம் தர்காவில் ஏராளமான மக்கள் தொழுகை நடத்தினர். தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் உள்ள மசூதியில் ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ரம்ஜான் மாத நிறைவை முன்னிட்டு கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. தொண்டு, இரக்கம் உள்ளிட்டவற்றின் மீது உள்ள மதிப்புகளை மக்களிடையே வலியுறுத்தும் வகையில் இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது.
ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்து உள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் சூழலால் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் இராணுவம் மூடியது. இதனால் அங்கு வர்த்தக கப்பல் பாதுகாப்பாக செல்ல போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். இதில் பல நாடுகள் கப்பல்கள் அனுப்பாமல் கைவிரித்து விட்டதால் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசியபோது அமெரிக்காவின் கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு தேவைப்படும் போது அந்நாடுகள் ஒதுங்கிக் கொள்வது வழக்கமாக உள்ளது என்று குற்றம் சாட்டினார். இப்போரில் அமெரிக்கா இராணுவ வெற்றியை பெற்றுவிட்டதால் இனி தங்களுக்கு நேட்டோ நாடுகள் உதவி தேவையில்லை என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள் என்றும் அமெரிக்கா இல்லை என்றால் நேட்டோ வெறும் காகித புலிதான் என்றும் கடுமையாக விமர்சித்தார். எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் அளிக்கும் நேட்டோ நாடுகள் ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவ மறுக்கிறார்கள் என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கும் பெண்களுக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் மொத்தம் 294 தொகுதிகள் உள்ளன. அந்த மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 மற்றும் ஏப்ரல் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள மம்தா பானர்ஜி இந்த முறையும் வெற்றி பெறும் முனைப்பில் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். அதேவேளையில் பாஜகவும் ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வருகிறது. இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு மம்தா பானர்ஜி தனது வாக்குறுதிகளை நேற்று வெளியிட்டார். திதியின் 10 வாக்குறுதிகள் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்புகளில் பல்வேறு கவர்ச்சிகர அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மகளிருக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாயை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. SC/ST பிரிவை சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் 1700 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்காக 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளாத்திக்குளம் அருகே உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கடந்த 10ஆம் தேதி இயற்கை உபாதை கழிப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு சென்ற பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைத்து போலீசார் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் தர்ம முனீஸ்வரன் என்பவரை போலீசார் நேற்று கைது செய்தனர். குற்றவாளியை கைது செய்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று மாணவியின் பெற்றோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடற்கூராய்வு முடிந்து மாணவியின் உடல் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பாக தர்ம முனீஸ்வரன் கைது செய்யப்பட்டதால் மாணவியின் உடலை பெற்றுக்கொள்ள பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து மாணவியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து அங்கு இறுதி சடங்குகள் நடந்தன. மாணவியின் உடலை பார்த்து பெற்றோர், உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அப்போது உயிரிழந்த மாணவியின் சகோதரி மயக்கமடைந்தார். தொடர்ந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மாணவியின் உடலுக்கு அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து இறுதி சடங்குகள் முடிவடைந்து எரிமேடையில் மாணவியின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்ல வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி டெல்லிக்கு செல்வதாகவும் தமிழ்நாட்டின் உரிமைகள் குறித்து டெல்லியிடம் அவர் கேட்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சமக்ர சிக்ஷா, ஜல் ஜீவன், GST, கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ சேவைகளுக்கான நிதி நிலுவையில் இருப்பதை அவர் நினைவு கூர்ந்தார். தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை, தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதி பெரிய அளவில் தேங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்கும் இடையில் நடக்கும் தேர்தல் என்று அவர் வர்ணித்தார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான ஸ்னேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் அரசு அலுவலர்களும் மகளிர் சுய உதவி குழுவினரும் அனைவரும் வாக்களிப்பது என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதைத் தொடர்ந்து தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் ஸ்னேகா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். மகளிர் சுய உதவி குழுக்களால் போடப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு கோலங்களையும் ஆட்சியர் பார்வையிட்டார்.
இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் ஆர்த்தி பிச்சாண்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தில் மாணவர்கள் பெயரை எழுதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மன்னர் கல்லூரி மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற தேர்தல் திருவிழா விழிப்புணர்வு உறுதிமொழி இயக்கத்தில் மாணவர்கள் சிலர் கையெழுத்து பேனரில் டிவிகே என கட்சியின் பெயரை எழுதியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் அந்த எழுத்துக்களை உடனடியாக அழித்து நிலைமையை சரி செய்தனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஆட்சியர் முதல் முறை வாக்காளர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் என அறிவுறுத்தியதுடன் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாத மாணவர்களுக்கு கல்லூரியிலேயே சிறப்பு முகாம் அமைத்து உடனடியாக அட்டை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் நெடுங்காடு தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திர பிரியங்கா மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தின் நெடுங்காடு தனி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் மாநிலத்தில் முதல் வேட்பாளராக மனு தாக்கல் செய்த அவர், ரங்கசாமி அனைவராலும் விரும்பப்படும் தலைவர் என்றும் மக்கள் ஆதரவுடன் தங்கள் கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் செய்தியாளர்களிடம் நம்பிக்கை தெரிவித்தார். மனு தாக்கலுக்கு பிறகு தனது தாயை கட்டி அணைத்து அவர் ஆசி பெற்ற நெகிழ்ச்சியான தருணம் அங்கிருந்தவர்களின் கவனத்தை ஈர்த்தது. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, வேட்புமனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் பேர்ல நாங்க எங்களுடைய தொகுதி நிர்வாகிகள், அப்புறம் எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அவர்கள், அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நம்ம நல்ல நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நல்லாதான் இருக்கு. சிஎம் யாரு வேணான்னு சொல்லுவா? எங்க என்ஆர் எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கான தலைவரா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு தானே 4 முறை இருந்திருக்காங்க. இப்ப 5வது முறையும் வரப்போறாங்க. தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான வழக்கில் இருந்த தலைமை நீதிபதி திடீரென விலகியது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் நடைமுறையை மாற்றி அமைக்கும் வகையில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதே ஆண்டில் ஒன்றிய அரசு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அதன்படி தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்யும் குழுவில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் பிரதமர் நியமிக்கும் ஒன்றிய அமைச்சர் ஒருவர் இடம்பெறுவார் என குறிப்பிடப்பட்டது. இந்த மாற்றத்தின் மூலம் தலைமை நீதிபதி நீக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சூரியகாந்த், ஜாய் மால்யா பஷி மற்றும் விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தன. அப்போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த வழக்கை தான் தொடர்ந்து விசாரிப்பது சரியானதா என்று வினவினார். மேலும் இந்த வழக்கில் நான் தீர்ப்பு வழங்கினால் என்னுடைய தீர்ப்பில் சுயநலன் இருப்பதாக குற்றச்சாட்டு எழும் என்று கருத்து தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அத்தகைய குற்றச்சாட்டுகள் எழாது இருப்பினும் இந்த வழக்கில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்வதுதான் நல்லது தீர்வு என்று கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன், அத்தகைய குற்றச்சாட்டுகளை எழாது இருப்பினும் இந்த வழக்கில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்வது நல்ல தீர்வு என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி சூரியகாந்த் இந்த மனுக்கள் அனைத்தும் தலைமை நீதிபதியாக இல்லாத நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்தார். முன் அனுமதி இல்லாமல் ஊடக விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களை கட்டியுள்ள வேளையில் சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகும் அரசியல் விளம்பரங்களை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் புதிய மற்றும் கடுமையான விதிகளை அமல்படுத்தியுள்ளது. இதன்படி தேர்தலில் போட்டியிடும் ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களது அதிகாரப்பூர்வமான எக்ஸ் தளம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைத்தள கணக்குகளின் விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் யுகத்தில் பொய் செய்திகள் மற்றும் அவதூறு பிரச்சாரங்களை தடுக்கவே இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் முறையான அனுமதி சான்று இல்லாமல் எந்த ஒரு இணையதளத்திலோ அல்லது சமூக வலைத்தள பக்கங்களிலோ அரசியல் தொடர்பான விளம்பரங்களை பதிவிடக்கூடாது என்று கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள் போன்ற ஊடகங்களில் விளம்பரம் செய்ய விரும்பும் வேட்பாளர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரியிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கும் அறிக்கை வெளியிட்டு
செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலம் இளைஞர்கள் பணம் இழப்பதையும் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதையும் தடுக்கும் விதமாக ஒன்றிய அரசு நேற்று ஒரே நாளில் 300 செயலிகளை முடக்கியுள்ளது. விதிகளை மீறி செயல்பட்ட 300 சூதாட்ட இணையதளங்கள் மற்றும் செயலிகளை மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அதிரடியாக முடக்கியுள்ளது. இதில் வெளிநாட்டு பந்தய தளங்கள், ஆன்லைன் கேசினோக்கள் மற்றும் சட்டா மட்கா போன்ற பாரம்பரிய சூதாட்ட முறைகளை டிஜிட்டல் நடத்தும் தளங்களும் அடங்கும். இந்த புதிய விதிகளின்படி தடையை மீறி சூதாட்ட தளங்களை நடத்துவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் இதுபோன்ற தளங்களை சமூக வலைத்தளங்களில் விளம்பரப்படுத்தும் பிரபலங்கள் மற்றும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீது கடும் நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பண பரிமாற்றம் நடைபெறும் அனைத்து விதமான சூதாட்ட விளையாட்டுகளும் இந்த கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. அரசின் இந்த அதிரடி வேட்டை ஆன்லைன் மோசடிகளில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் சசிகலா பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து கூட்டணி பற்றி விவாதித்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒட்டி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியும் தங்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை சசிகலா சந்தித்து கூட்டணி குறித்து விவாதித்தார். அப்போது ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் சசிகலாவின் கட்சியும் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பன குறித்து பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி குடியிருப்புகளுக்கு மத்தியில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலையை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த மாம்பாக்கம் ஊராட்சி முடையூர் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் கடந்த 8 ஆண்டுகளாக தனியார் தொழிற்சாலை ஒன்று செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனத்தை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சில அதிகாரிகளின் ஒத்துழைப்போடு தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிறுவனத்தை முதலமைச்சர் வரை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கும் அம்மக்கள் திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் இன்று புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர்கள் அந்த தொழிற்சாலையால் காற்று மாசு ஏற்படுவதாகவும் மூச்சு திணறல், வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவித்தனர். இந்த வருவாய் கால்வாயில இந்த கம்பெனியுடைய கழிவு நீர் அந்த கால்வாயில கலந்து அந்த தண்ணி ஏரிக்கு போகுது. ஏரியில இருக்கிற மீன் எல்லாம் சாவுது. ஆடு மாடு தண்ணியை குடிக்க முடியல. இப்படி இந்த கம்பெனி எங்களுக்கு நிறைய பாதிப்பு. எங்களுக்கு ஒரு முந்தா நேரத்து புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தாத்தா ரத்த வாந்தி எடுத்துட்டு 1 மணி நேரம் தான் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் பேரு இயேசு. அதிமுக கூட்டணியில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போட்டியிட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை அவரது மனைவி பொற்கொடி தொடங்கினார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இரட்டை இலை சின்னத்தில் நிற்பது போல பொற்கொடியும் இரட்டை இலை சின்னத்தில் நிற்பார் என்று சொல்லப்படுகிறது. வங்கிக் கடன் மோசடி புகார் தொடர்பாக 2வது நாளாக ஆஜரான ரிலையன்ஸ் குழும தலைவர் அனில் அம்பானியிடம் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம், பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட 11 வங்கிகள் அடங்கிய கூட்டமைப்பிடம் பெற்ற கடன் தொகையில் பெரும் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. சுமார் 19,694 கோடி ரூபாய் கடனில் 2,929 கோடி ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாகவும், போலி நிறுவனங்கள் மற்றும் குழும நிறுவனங்களுக்கு இடையே பணப்பரிமாற்றம் செய்து ஏமாற்றியதாகவும் தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்தது. இது தொடர்பாக கடந்த வாரம் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் தொடர்பான 228 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் அனில் அம்பானியின் மகன் ஜெய் அன்மோல் அம்பானியிடம் சிபிஐ விசாரணை நடத்தியது. இந்த நிலையில் சிபிஐ அலுவலகத்தில் நேற்று ஆஜரான அனில் அம்பானியிடம் அதிகாரிகள் 8 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்றும் விசாரணைக்கு ஆஜரான அனில் அம்பானியிடம் அதிகாரிகள் பல கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டதாக தெரிகிறது.
நிதி பரிமாற்றம் தொடர்பான கூடுதல் தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரனை 14 நாட்கள் காவலில் வைக்க தூத்துக்குடி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 10 நாட்களுக்கு முன் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி குரூரமாக சிதைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த நிலையில் குற்றவாளியை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பின் கொலை வழக்கு தொடர்பாக தர்ம முனீஸ்வரன் என்பவனை போலீசார் நேற்று கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் குற்றவாளியை போலீசார் இன்று ஆஜர்படுத்தினர். அப்போது அவனை 14 நாள் போலீஸ் காவலில் வைக்கவும் ஏப்ரல் 2ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பாலவாக்கம் சோதனை சாவடியில் ஆந்திராவிலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி காரில் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட 1,22,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகனங்களில் ஆய்வு நடத்தி ஆவணமில்லாமல் கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பாலவாக்கம் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். அப்போது ஆந்திராவிலிருந்து காரில் சென்னைக்கு வந்து கொண்டிருந்தவர்களிடம் 1,22,000 ரூபாய் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதற்குரிய ஆவணங்களை அவர்களிடம் இல்லாத காரணத்தால் மொத்த பணத்தையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த பணத்தை கும்மிடிப்பூண்டி தேர்தல் நடத்தும் அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பணம் சரிபார்க்கப்பட்டு கருவூல அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேபோல் கும்மிடிப்பூண்டி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் மோட்டார் சைக்கிளில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 3,15,000 ரூபாய் பணத்தையும், கவரப்பேட்டை அடுத்த பொம்மாஞ்சிக்குளம் சோதனை சாவடியில் 70,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடந்த 2,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை அரவைக்காக 42 வேகன்கள் கொண்ட ரயிலில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நிரந்தர மற்றும் திறந்தவெளி என மொத்தம் 184 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் சுமார் 1,73,000 ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி செய்யப்பட்டு 95% அறுவடை பணிகள் நிறைவடைந்தன. இந்த நிலையில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் சுமார் 10,000 முதல் 15,000 வரை நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு கொள்முதல் நிலையங்களில் தேங்கியிருந்த நெல் மூட்டைகளை லாரியில் மூலம் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் அங்கிருந்து 42 வேகன்கள் கொண்ட ரயிலில் 2,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அங்கு இந்த நெல் அரவைக்கு உட்படுத்தப்பட்ட அரிசியாக மாற்றப்பட்டு தேவையான மண்டலங்களுக்கு பொது விநியோக திட்டம் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளை மாவட்ட தேர்தல் பொது மேற்பார்வையாளர் பிரீத்தி ஜெயின் ஆய்வு மேற்கொண்டார். கடலூர், குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு மாவட்ட தேர்தல் பொது மேற்பார்வையாளர் பிரீத்தி ஜெயின் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் பண்ருட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் சாலை மற்றும் அதை ஒட்டி உள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு அடிப்படை வசதிகளையும் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக வாக்களிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் சாய்வு தளங்களையும் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த ஆய்வில் பண்ருட்டி வட்டாட்சியர் பலராமன் மற்றும் காவல் ஆய்வாளர், தேர்தல் அலுவலர்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க சென்ற தங்களை போலீசார் தடுப்பதாக கூறி நாம் தமிழர் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களையும் பணத்தையும் கொடுப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து தேர்தல் அதிகாரிகளிடம் முறையான புகார் அளித்தும் அதன் மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுப்பதாக நாதாகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து அவர்கள் தேர்தலுக்காக பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க சென்றுள்ளனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாதாகவினர் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து மறியல் போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய அளவில் சாக்கு பைகள் இல்லாததால் விவசாயிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர்.
தென்காசி மாவட்டம் வடகரை, அச்சன்புதூர், வெள்ளத்தூர், கீழப்புள்ளியூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது சாகுபடி முடிந்து அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நெல் அறுவடையானதும் மூட்டைகளில் அடைத்து கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு செல்கின்றனர். ஆனால் அங்கு நெல்லை பிடிக்க சாக்கு பைகள் இல்லை என்று கூறுகின்றார்கள். இங்கு உள்ள அச்சன்புதூர் பகுதியில் குலசேகர பேரிக்குளம், பெரிய குளம் போன்ற குளங்களுக்கு பாத்தியப்பட்ட சுமார் 3000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெல் பயிர்களை அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இங்கு அறுவடையான நெல்லை உத்திமியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு சென்றபோது சாக்கு பைகள் இல்லை என்று கடந்த 15 நாட்களாக அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகின்றனர். வெட்ட வெளியில் நெல் கொட்டப்படுவதாகவும் இதனால் மழையில் பயிர்கள் நனைந்து சேதமடைந்து வருவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை எழுப்புகின்றனர். நடுவேல் அச்சம்பூர் கிராமத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 2500 ஏக்கரில் கொள்முதல் செய்த நெல்களை அள்ளதுக்கு வழி இல்லாமல் கொள்முதல் நிலையத்தில் போட்டுக்கிட்டு சாக்கு இல்லைன்னு சொல்லி சாக்கு போக்க சொல்லிட்டு ஒரு 3 நாள் அல்லாமல் இருக்காங்க. நெல் ரோட்டில் கொண்டு போட்டாச்சு. வேற இங்கே போடுறதுக்கு இடம் கிடையாது. அறுவடை செஞ்சாலே மழையில் அறுவடையும் செய்ய முடியலை, போட்டுக்க நெல்லையும் அள்ள முடியலை. நாங்கள் விவசாயிகள் டெய்லி இங்கே படுத்துட்டு நெல்லை கூட்டி விட சாப்பிடக்கூட விட்டு போடிய வழிமில்லாத நிலைமையில் இருக்குது. இங்கே இருக்க நெல் கொள்முதல் நிலையத்தில் இருக்க அதிகாரிகிட்ட கேட்டால் எங்களுக்கு சாக்கு வரலன்னு 3 நாளாக நெல்லை அள்ளுத வேலையே இல்லை. எந்த வேலையும் நடக்காத. ஏற்கனவே அள்ளி வச்ச நெல்லும் அப்படியே தான் இருக்குது. அவங்க தூக்குறது கூட இல்லை. ஆமாம், அதனால் அரசு தயவு கூர்ந்து எங்களை விவசாயிகளோட மனக்குறைய தெரிஞ்சு இந்த நெல் கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் அள்ளதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தஞ்சை மாவட்டத்தில் அரசு அனுமதி பெறாமல் கள் இறக்கி போதை மாத்திரை கலந்து விற்பனை செய்த 2வரை கைது செய்த போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த 243 லிட்டர் கள் மற்றும் போதைப் பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சை மாவட்டம் குறுங்குளம் பகுதியில் கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த ரகசிய தகவலை அடுத்து மதுவிலக்கு போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பனை மரங்களில் பதநீர் இறக்க அனுமதி பெற்றுக்கொண்டு கள் இறக்கி அதில் போதை மாத்திரை கலந்து விற்பனை செய்வதை கண்டறிந்தனர். இதனை அடுத்து கள் இறக்கி விற்பனை செய்து வந்த தஞ்சை தில்லை நகரை சேர்ந்த ஸ்டாலின் வாண்டையார் இருப்பை சேர்ந்த புண்ணியமூர்த்தி ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் விற்பனைக்காக வைத்திருந்த 243 லிட்டர் கள் மற்றும் கலப்படம் செய்ய பயன்படுத்திய போதைப் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 2 ரூபாய் 30 பைசா வரை உயர்த்தி இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் இந்தியன் ஆயில் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. சென்னையில் 1 லிட்டர் 99 ரூபாய் 87 பைசாவுக்கு விற்கப்பட்டு வந்த பிரீமியம் பெட்ரோல் தற்பொழுது 101 ரூபாய் 89 பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் அமெரிக்கா போரால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு இருப்பதால் சர்வதேச அளவில் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சீனா, பிலிப்பைன்ஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை இதுவரை உயர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பிரீமியம் பெட்ரோல் விலை 2 ரூபாய் 35 பைசா உயர்த்தப்படுவதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அதே நேரம் சாதாரண வகை பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. தென்காசி தனியார் மருத்துவமனையில் அவசர கால மீட்பு குறித்த ஒத்திகை நிகழ்ச்சியை தீயணைப்பு துறையினர் நடத்தினர். தென்காசி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனை வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் ஊழியர்கள் மற்றும் நோயாளிகளை எவ்வாறு வெளியே அழைத்து செல்வது, தீ விபத்திலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பது குறித்த ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தென்காசி மாவட்ட துணை தீயணைப்பு அலுவலர் சுரேஷ் ஆனந்த் தலைமை வகித்தார். மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தீ விபத்து எவ்வாறு ஏற்படுகிறது என்பது குறித்தும் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்ளலாம் என்பது குறித்தும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து அடுக்குமாடி கட்டிடங்களை கொண்ட மருத்துவமனைகளில் தீ விபத்து ஏற்பட்டால் விபத்தில் சிக்கியவர்களை எவ்வாறு மீட்கலாம் என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை செய்து காட்டினர். தென்காசியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு உலக அமைதிக்காக ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வளைகுடா நாடுகளில் பிறை தெரிந்ததை அடுத்து ஒரு பிரிவு இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசி நகர் பகுதியில் அமைந்துள்ள முஸ்தபியா நடுநிலை பள்ளி வளாகத்தில் மஸ்தூர் ரஹ்மான் ஜூம் பள்ளிவாசல் சார்பில் இந்த சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மேலும் வளைகுடா நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொண்டதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் தென்காசி மாவட்டத்திற்கு உட்பட்ட
பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை ஈடுபட்டதோடு ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு ரம்ஜான் வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பருவநிலை மாற்றத்தால் உளுந்து பயிர்களில் ஏற்பட்டுள்ள பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த வேளாண் துறையினர் ஆய்வு செய்து மானிய விலையில் மருந்துகளை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 76,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள உளுந்து மற்றும் பயிறு வகைகள் தற்பொழுது பூக்கும் நிலையை எட்டியுள்ளன. இருப்பினும் நிலவி வரும் அதீத பனிப்பொழிவு மற்றும் கடும் வெயில் காரணமாக பயிர்களில் பூச்சி தாக்குதலை அதிகரித்து மகசூல் பாதிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் சொந்த செலவில் பூச்சிக்கொல்லி மற்றும் ஊட்டச்சத்து மருந்துகளை தெளிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். எனவே வேளாண் துறையினர் உடனடியாக பாதிப்புகளை ஆய்வு செய்து உரிய ஆலோசனைகளையும் மானிய விலையில் மருந்துகளையும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு முடிவடைந்து உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் நாள் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏற்கனவே தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் வரும் திங்கட்கிழமையாகும். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்க்க பாஜக விரும்பியதை என்ஆர் காங்கிரஸ் முதலில் எதிர்த்தது. பின்னர் அதை சேர்த்து கொள்ள ஒப்புக்கொண்டது. இறுதியில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. அதன்படி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளில் போட்டியிடும். பாஜகவுக்கு 10 இடங்களும் அதன் கூட்டணி கட்சிகளான அதிமுகவுக்கும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கும் ஆளுக்கு 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக அரசு கட்டிடங்களில் விளம்பரங்கள், பெயர் பலகைகள் மூடாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் கால அட்டவணை அறிவித்த உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. இதையடுத்து அரசு கட்டடங்களில் இருந்த முதலமைச்சர் படங்கள் அகற்றப்பட்டன. விளம்பரங்கள், பெயர் பலகைகள் அழிக்கப்பட்டும் அகற்றப்பட்டும் மறைக்கப்பட்டும் உள்ளன. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி துரிஞ்சாம்புரம் ஒன்றிய பகுதியில் பேருந்து நிலையங்களில் உள்ள கல்வெட்டுகள், பெயர் பலகைகள் மறைக்கப்படாமல் உள்ளன. அரசு கட்டிடங்களில் விளம்பரங்கள் அகற்றப்படாமல் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பக்ரைன் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலிஃபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடல். மேற்கு ஆசிய நிலவரம் குறித்து இருவரும் விவாதம். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு. நீதிபதி முத்துக்குமரன் அறிவிப்பு. புதுச்சேரியில் புதிய கட்சியான லட்சிய ஜனதா கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. பாஜக அதிமுகவுக்கு 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்துள்ளதால் தொண்டர்களிடையே கடும் அதிருப்தி. இந்தியா முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். டெல்லியில் உள்ள புகழ்பெற்ற ஜமா மசூதியில் இன்று காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு தொழுகை. ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவாத நேட்டோ நாடுகள் கோழைகள். அமெரிக்க அதிபர் கடும் விமர்சனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.